எடுப்பு தமிழகத்தை பாதிக்காதது யாவரும் அறிந்ததே. காரவேலன் கல்வெட்டில் 11வது வரியின் அடியில் அவனது நாட்டுக்கு கூட இந்த ஒற்றுமை ஒரு ஆபத்தையே விளைவிக்கும் which has been a source of danger to his country என்று அவன் அவர்களது ஒற்றுமையை குலைக்க முனைகிறான். தொல்காப்பியனுடைய சிறப்பு நிலை இவ்வுலகின் மிக மிக தொன்மையான காலத்திலேயே மதங்கள் ஏதும் தழைத்துவங்கும் முன்னரே இவ்வித தத்துவ கருத்தியலை இயற்கை ஏரணம் சார்ந்து முடிவில் எடுத்து நல்கிய தொல்காப்பியனாரே தொன்மையும் சிறப்புகள் பலவும் கொண்ட தத்துவ வல்லுநராவார். 1300 ஆண்டுகள் எந்த பிசகம் இல்லாது ஒரே நிலையில் வேந்தர்களும் வெளிர்களும் ஆளுகை செலுத்த இத்தத்துவ கருத்தியல் மிகவும் உதவி வந்திருக்கிறது. பெருநாட்டு தத்துவ ஞானிகளை போற்றுகிறோம். நமது தொல்காப்பியனாரை உலகிலேயே சிறந்த தத்துவ மேதையாக பெரிதும் போற்றி ஏற்றமுறை செய்வோமாக. ஒரு சிறு வேண்டுகோள். இக்கட்டுரையின் நோக்கம் தொல்காப்பியனாரின் தத்துவ கருத்துவை எடுத்து எம்புவதற்கு என்றாலும் மற்றொரு மிக முக்கியமான முடிவாகிய தொல்காப்பியத்தின் கால நிர்ணயமும் இணைந்து இதில் தரப்பட்டுள்ளது. தொல்காப்பியத்தின் காலம் இதன்கண் 2வது கட்டமாக முடிவு காணப்படுகிறது. முதல் கட்டமாக ஏற்கனவே எனது முந்தைய ஆய்வு கட்டுரை தமிழக மூவேந்தர் கோட்பாட்டின் தொன்மை துலக்கும் அதிகமாக கல்வெட்டு 2003 என்பதன்படி மூவேந்தர்கள் வெளிகள் இவர்களின் கூட்டு இணைவு ஒப்பந்தத்தின் காலமாக கிமு 1465 என்று முடிவு காணப்பட்டது. 2வது கட்டமாக மூவேந்தர்களும் ஒரே நிலையில் நிலைத்திருக்க தொல்காப்பியத்தில் ஆசிரியர் இணைத்துள்ள கருத்து இயலின்படி அவைகளை ஆய்ந்து எழுதி முடிக்க ஓர் 5 ஆண்டுகள் ஒதுக்கி தொல்காப்பியத்தின் காலத்தை கிமு 1460 என்று முடிவு காணப்படுகிறது. இவ் ஆண்டுகள் தோராயமாக தரப்படவில்லை. நீண்ட இடைவெளி காலத்திற்குள் அதான் 100 ஆண்டு என்று ஒரு கொடுத்தும் அது தரப்படவில்லை. கலிங்கத்து காரவேலனின் யானை தொழுவ கல்வெட்டில் இருந்து நேர்முகமாக பெறப்படுகிறது. கணித வழிப்படி முடிவு காட்டப்படுகிறது. இத்தொன்மையான தொல்காப்பியத்தின் காலத்தை ஏற்று நடைமுறைப்படுத்த விளைவு கோருகிறேன். காலத்தின் தொன்மையான வரலாற்றின் நல்லதொரு ஏற்றத்தினை சிறப்பினை உலகளவிய முறையில் நல்கும் செம்மொழி தமிழகம் நிலவிய கால வரை வரலாற்று நூல்களில் பழங்கற்காலம் என்று பேசப்படாமல் அது வரலாற்று கட்டிய காலமாக மலரட்டும். நன்றி. உலகத்திலேயே பேசுகிற மொழிக்கு மட்டும் இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மொழியை பேசுகிற மக்களுக்கு இலக்கணம் சொன்ன, வாழுகிற முறைக்கு இலக்கணம் சொன்ன ஒரே மொழி தமிழ். அந்த வகையிலே தொல்காப்பியம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. இப்பொழுது போர் முறை பற்றி ஐயா எடுத்து சொன்னார்கள். அந்த போர் முறையானது அறத்தின்பாற்பட்டது. அறத்திற்கே அன்புசார் என்பர் அறியார், மரத்திற்கும் அகுதியே துணை என்ற அளவிலே அந்த போர் முறை எந்த அளவிலே அறத்தின்பாற்பட்டது என்று விளக்குவார் என்று எண்ணுகிறேன். இந்த போர் முறை மூவரின் நிலைப்பாட்டினையும் தகர்த்து விடாது இருக்க வேண்டியதற்கான ஒரு இலக்கண முறையாகத்தான் அதில் தரப்பட்டிருக்கிறது. இது அறத்து வழி அறமற்ற வழி என்ற முறையிலே சொல்வதற்காக முழுமையாக கூறுவதற்குரிய ஒரு நிலைமை நாள் இல்லை. இதில் அந்த 7 திணைகளாக பிரித்து 7 விதமான போர் முறைகளை பற்றி அதில் சொல்லுகிறார். அதில் ஒரு தனி மன்னன் தன் மிகவும் வளர்ச்சி அடைந்து அல்லது நிலங்க வரக்கூடிய ஒரு நிலைமையிலே போய் அல்லது கோட்டை கொத்தளங்களோடு ரொம்ப உயர்ந்த நிலைமையில் அல்லது மிகுந்த வலிமையோடு தான் என்ற ஒரு நிலைமையில் வருவது, இப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் எல்லாம் அவனோடு எப்படி போர் புரிந்து அதை தகர்ப்பது என்பது பற்றி தான் அந்த ஒவ்வொரு இதிலையும் பொதுவாக தரப்பட்டிருக்கிறது. அதன்படி செய்து அந்த மூவேந்தருடைய நிலையை அப்படியே நிலைத்திருக்க வைப்பதற்காக அது வழிகாட்டியாக அமைகிறது. மற்றபடி அறம் குறித்து சொல்லுகிற அளவுக்கு நான் முழுமையாக உங்களுக்கு தொல்காப்பியர் வகுத்த முறைப்படி 1300 வருஷம் ஒற்றுமை நீடித்ததுன்னு சொல்றீங்களா? அந்த அவர் வகுத்த முறைப்படி தமிழக அரசர்கள் ஒற்றுமை நீடித்ததுன்னு சொல்றீங்களா? என்னை பொறுத்தளவில் முதலில் கலிங்கத்து காரவேலன் கல்வெட்டியில சொல்லபடி மூவேந்தர்களுக்கும் 3 வேந்தர்களாக ஆளுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதுபடி மூவேந்தர்கள் ஆகிறார்கள். அந்த மூவேந்தர்களும் ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொள்கிறார்கள். அந்த ஒப்பந்தம் பண்ணி கொண்ட விவரம் கலிங்கத்து காரவேலன் கல்வெட்டில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கல்வெட்டில் 1300 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழக வேந்தர்கள் பல மன்னர்களும் ஒரு கூட்டு இணைவு ஒப்பந்தத்தின்படி தமிழ தேச சங்காத்தம்னு தமிழ்ல எழுதியிருக்கோம், ஆங்கிலத்திலையும் அதே மாதிரி தான் எழுதுறாங்க.
அந்த மாதிரி ஒரு நிலையை தொடர்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி அதுல கல்வெட்டுல நமக்கு அது அமைந்த கல்வெட்டுல 1300 வருடம்னு எப்படிங்கயா இருக்கு? தேர வச சத கதம் அப்படின்றது அது தொடர். எது அந்த காரவேலனுடைய கல்வெட்டுல உள்ள அந்த வரி என்னன்னு கேட்டீங்கன்னா தேர வச சத கதம்னு சொல்றான். அதாவது தேர 13 வருஷம், வச வருஷம், கதம் சத 100 கதம் ஆனது. தேர வச சத கதம் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா 13 வருஷம் 100 ஆனது அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அந்த மரபு முறைப்படி 13 வருஷமும் 100 113 வருடங்கள் என்றுதானே வரணும். எப்படி சும்மா நம்ம சௌரியத்துக்கு 1300 வருஷம் நம்ம வகுத்தோம்னா அப்ப தொல்காப்பியர் எழுதிய அந்த வழி எழுத்து முறை அந்த 1300 400 வருடங்களுக்கு முன்பே அவர் கூறிய அந்த எழுத்து முறை ஏதாவது இருந்ததா என்று எனக்கு விளக்கி சொல்லுங்கள். தொல்காப்பியர் முறையில் ஒன்றும் இல்லை. நீங்க சொல்லுகிற அந்த ஆர்காலஜிக்கல் சர்வே ரிப்போர்ட்ல அந்த 2 ப்ரொஃபசர்ஸ் போட்டதுல 113 என்பது அவங்க மேனிபுலேட் பண்ணி தான் எழுதினதாகவே கொடுத்து ஃபுட் நோட்ல 1300 ஆண்டுகள் இல்லை 113 ஆண்டுகள் என்று மாற்றி எழுதியிருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். கட்டுரையின் தலைப்பு காவியாதர்சமும் தண்டி அலங்காரமும் ஓர் ஒப்பாய்வு. தமிழ் இலக்கணத்தில் அணி குறித்து விளக்கும் முதல் நூலாக இருப்பது வீரசோழியம். இந்நூலின் அணியியலுக்கு முதல் நூலாக விளங்குவது வடமொழியின் காவியாதரிசம். வடமொழியின் வீரசோழியத்தை இயற்றிய புத்தமித்திரனார் மட்டுமன்றி அதற்கு உரை எழுதிய பெருந்தேவனாரும் காவியாதரிசத்தை அறிந்திருந்தார் என்பதை இதன் உரை வாயிலாக அறிய முடிகிறது. வீரசோழியத்தை அடுத்து தமிழில் அணி குறித்து தோன்றிய முதல் நூலாக விளங்குவது தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரத்தை அடுத்து மாறன் அலங்காரம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம் முதலான நூல்கள் தோன்றியுள்ளன. இவற்றின் மூலமாக அணி இலக்கண வரலாற்றை ஆராய்கையில் வடமொழி அணி இலக்கண செல்வாக்கு தமிழில் ஆழமாக காலூன்றியுள்ளமை தெற்றென புலப்படுகிறது. இத்தகு பின்புலத்தில் வடமொழியில் தோன்றிய காவியாதரிசத்தையும் அதனை அடியொற்றி தமிழில் தோன்றிய தண்டி அலங்காரத்தையும் ஒப்பிட்டு நோக்க முற்படும் முன்னர் இவற்றிற்கு இடைப்பட்ட காலத்தில் தோன்றிய திவாகரத்தையும் வீரசோழியத்தையும் கருத்தில் கொள்வது இன்றியமையாதது. திவாகரம் நிகண்ட நூல்களுள் காலத்தால் முந்தியது திவாகரம். இதில் அணி குறித்த செய்திகள் சிலவும் இடம்பெற்றுள்ளன. ஓமை என்பது ஒரு பொருளோடு ஒரு பொருளை ஒப்புமைப்படுத்துதல் என கூறும் திவாகரம் தொல்காப்பியத்தை அடியொற்றி வினை ஓமம், பயன ஓமம், மெய்யு ஓமம், உரு ஓமம் என 4 வகைத்தே ஓமத்து இயல்பே என குறிப்பிடுகின்றது. தொல்காப்பியம் ஓம உருபுகள் என குறிப்பதை ஓமானத்தின் பெயர் என்கிறது திவாகரம். தொல்காப்பியம் 36 ஓம உருபுகளை சுட்ட திவாகரம் 13 மட்டுமே சுட்டுகிறது. மேலும் திவாகரம் பல்பொருள் கூட்டத்து ஒரு பெயர் தொகுதியில் 28 அணிகளை சுட்டுகிறது. அணிகளை பொதுவாக அலங்காரம் என்று திவாகரம் குறிப்பிட்டுள்ளதே தவிர அவை சொல்லலங்காரமா பொருளலங்காரமா என்று வகைப்படுத்தி கூறவில்லை. தொல்காப்பியர் ஓமையை மட்டும் கூறியிருக்க திவாகரர் 28 அணிகளை கூறியுள்ளதை நோக்குகையில் தொல்காப்பியம் திவாகரம் இரண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தே அணி மரபு ஒன்று இருந்திருக்க வேண்டும் என்பதையும் அது அழிந்து போயிருக்க வேண்டும் என்பதையும் உணர முடிகின்றது. முதலில் கவிதையை ஆசு, சித்திரம், மதுரம், வித்தாரம் என 4 வகைப்படுத்தி திவாகரம் உரைத்துள்ளது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் சித்திரகவியை பற்றி பேசும் முதல் நூலும் திவாகரம்தான். காவியாதர்சமும் வீரசோழியமும் வடமொழியில் தண்டியால் இயற்றப்பட்டது காவியாதர்சம். இந்நூல் காவியமார்க்க விபாகம், அர்த்தலங்கார விபாகம், சப்தலங்கார தோஷ விபாகம் என்ற 3 இயல்களால் ஆனது. முதல் இயலில் காவியங்கள்